श्रीमन्नूतनरङ्गनाहरितिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराट्सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य फलसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்று தொடங்கி வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய வேதாந்த ஞானவர்தினி சபா மூலமாக பூஸ்துதியினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய அற்புதமான ஸ்தோத்திரங்களில் பூமி விராட்டியாரை குறித்து அருளி செய்யப்பட்டதான ஸ்தோத்திரம் இந்த பூஸ்துதி ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது முதல்ல ஸ்திரீஸ்துதியை அருளி செய்த பிறகு பெரிய பிராட்டியாருடைய கல்யாண குண அனுபவத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக பூதேவியினுடைய கல்யாண குணானுபவத்திலையும் ஒரு விருப்பமானது ஏற்பட்டு பூமி பிராட்டியாரை பற்றி அருளி செய்யப்பட்டதான ஸ்லோகம் இந்த பூஸ்துதி என்கின்றதான ஸ்லோகம். பெரிய பிராட்டியாரை பற்றி, அதாவது மகாலட்சுமியை பற்றி பல இடங்களில் பல ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார்கள். சுவாமி தேசிகனே ஸ்ரீஸ்துதியின் மூலமாக மகாலட்சுமியினுடைய குணங்களை அனுபவித்திருக்கிறார். ஸ்ரீஸ்துதி அருளி செய்யப்பட்ட இடம்ன்ற விஷயத்தில் பல விசாரங்கள் இருக்குது, அபிப்பிராய பேதங்கள் இருக்குது. சில பேர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்னு சொல்கிறா, சில பேர் காஞ்சிபுரம்னு சொல்கிறா, சில பேர் திருவகீந்திரபுரம்னு சொல்கிறா. சுவாமி தேசிகன் மகாலட்சுமியினுடைய குணானுபவங்களை ஸ்ரீஸ்துதியிலே ஸ்ரீஸ்துதியை இயற்றி ஆனந்தத்தை அனுபவித்தார். அளவந்தார் சதுஸ்லோகி பண்ணியிருக்கார். கூரத்தாழ்வார் ரொம்ப அழகாக ஸ்ரீஸ்தவம்னு அருளி செய்திருக்கிறார். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு அனுபவித்திருக்கிறார். மகாலட்சுமிக்கு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் உள்ளன. ஆனால் பூமி விராட்டிக்குன்னு இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரம்னு பார்த்தால் சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டதான இந்த பூஸ்துதி தான். இந்த ஒரே ஸ்தோத்திரம் பூமி பிராட்டியாருக்கு உயர்ந்ததான ஒரு அர்த்த விசேஷங்களை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம். அவருடைய அசாதாரணமான ஒரு குணம் பொறுமை அப்படின்ற குணம். அந்த குணம் அவளுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை மிக அழகாக விளக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் இந்த பூஸ்துதி என்கின்றதான ஸ்தோத்திரம். பெருமாளுக்கு பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள்.
ஸ்ரீதேவி இருக்கிறாள், பூதேவி இருக்கிறாள், நீலாதேவி, இவைகள்லாம் புராணங்கள் வாயிலாகவும் வேதங்கள் வாயிலாகவும் நமக்கு தெரிகிறது. ஸ்ரீ சூக்தம்னு இருக்குது, பூசூக்தம்னு இருக்குது, நீலா சூக்தம்னு தனித்தனியாக சொல்கிறோம். அதே மாதிரி ஆழ்வார் திருமகளும் மண்மகளும் ஆய் மகளும் சேர்ந்த ஆள் திருமகட்கே தீர்ந்தவாறு என் கொள் அப்படின்னு பொய்கை ஆழ்வாரும் 3 பேரையும் தனித்தனியாகவே சாதித்திருக்கிறார். இதில் சாமான்யமாக நாம் கோவில்களில் பார்த்தால் பெருமாளுக்கு வலதுபுறம் ஸ்ரீதேவி பிராட்டியார், இடதுபுறம் பூமி தேவி பிராட்டியார் இவா இருக்கிறத நாம் பார்க்கலாம். சில கோவில்கள் பூமி தேவிக்குன்னு பிராதானியத்தை கொடுக்கக்கூடியதான கோவில்களும் இருக்கு. திருவிடந்தையில் பூமி தேவி மிக பிரசித்தமாக எழுந்தருளி இருக்கிறாள். அதே மாதிரி திருவிண்ணகரப்பன் உப்புலியப்பன் கோவிலில் பூமி தேவி எழுந்தருளி இருக்கிறாள். வராக அவதாரத்தில் பூமி தேவிக்குன்னு ஒரு விசேஷம் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் சாதிக்கும் பொழுது கிருதாகசக்ஷாம்யதி கேசவஸ்ருதான் அகிஞ்சனான் தான் கமலா கடாக்ஷயேத் நச்ச பிரசஜ்ய பிரதிஷேதசீதி யத் க்ஷமாத்வமேவ உர்வி சஹஸ்வமாமபி. நாம் எல்லாருமே பல பாபங்களை பண்ணுறோம், பல குற்றங்களை பண்ணுறோம், பல தகாத காரியங்களில் ஈடுபடுறோம். நம்மிடத்தில் அபச்சாரங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாமே ஸ்வபாவத்தினாலேயே இருக்குது நமக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மறுபடியும் நாம் இந்த சம்சார சாகரத்தில் மறுபடியும் பிறந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இதிலிருந்து நாம் விலகுவது எப்படி அப்படின்றத பார்க்கிறோம். எப்படி சுலபமாக விலக முடியும், நமக்கு முக்தி என்பது எப்படி கிடைக்கும், எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டால் கிடைக்கும். ஆனால் நம்முடைய பாபங்கள் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள அவ்வளவு சீக்கிரம் விடுறதில்லை. பிராப்தி விரோதி அப்படின்னு கூட அர்த்த பஞ்சகத்தில் சொல்கிறோம். பிராப்திய பிரம்மணோ ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராப்தி விரோதி, அந்த பிராப்பியமான பிரம்மத்தை அடைவதற்கான தடங்கல்கள் என்பது நமக்கு பல இருக்கின்றன. இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியவள் பிராட்டி. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்லோகங்களில் சாதிக்கின்றார். அதே மாதிரி ரகசிய சாஸ்திரங்களில் ஸ்ரீசப்தத்தினுடைய அர்த்தங்களை சொல்லும் பொழுது நம்முடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவள், நம்ம எல்லோரையும் கரை சேர்க்கக்கூடியவள், பெருமாளிடத்திலே புருஷகார பூத்தையாக இருந்து கொண்டு நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது லக்ஷ்மி தேவியினுடைய சிபாரிசு தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதே மாதிரி பிராட்டி மகாலட்சுமி எந்த மாதிரியான ஒரு சிபாரிசு செய்கிறாளோ அதுபோலவே பூமாதேவியும் நமக்காக சில சிபாரிசுகளை செய்கிறாள். நமக்காக பூமாதேவி பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் பட்டர் தன்னுடைய ஸ்லோகங்கள் வாயிலாக மிகச் சிறப்பாக தெரிவிக்கின்றார். இப்போ பூமாதேவி எம்பெருமானிடத்தில் ஜீவர்கள் செய்த தவறுகளை பார்க்கக்கூடாது. கிருதாகச க்ஷாமியது கேசவஸ்ருதான், லட்சியமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடுங்கோ அப்படின்னு பலவந்தமாக அதை தடுப்பாளாம். எம்பெருமானுக்கு நம் மீது கோபம் எழுந்தாலும் அதை தடுக்கக்கூடிய காரியத்தை அவ்வளவு அழகாக பார்ப்பாளாம். நம் மீது இருக்கக்கூடியதான ஒரு பரிவு,
நாம் எவ்வளவோ தப்பு பண்ணுறோம், அவள் விஷயத்தில் நாம் எவ்வளவோ தப்பு பண்ணுறோம். காலால் மெரிக்கிறோம் அவளை போட்டு. ராமாயணத்தில் க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி பகவான். பூமிக்கு சமமானவன் பொறுமையில் அப்படின்னு சொல்லப்படுறது சக்கரவர்த்தி திருமகனை பற்றி சொல்லும்பொழுது. அப்போது திருஷ்டாந்தமாக சொல்லக்கூடியவனே, அதாவது தார்ஷ்டாந்திகமாக சொல்லக்கூடியவனே அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடியவன் என்றால், திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டதான அந்த பிருத்திவியினுடைய பொறுமை எப்பேற்பட்ட பொறுமையாக இருக்கும். கட்டிலில் படுத்துன்னு தூங்குகிறோம், கார்த்தால எழுந்துக்கிறோம். கார்த்தால எழுந்துட்ட உடனே முதல்ல அவள் மீது கால் வைக்கும் பொழுது சில ஸ்லோகங்களை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக ஆன்மீக கிரந்தங்களில் சொல்லியிருக்கா. சவுனக மகரிஷி ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். நமோஸ்து பிரியதத்தாயை துப்யம் தேவி வசுந்தரே துவம் மாதா சர்வலோகானாம் பாதன்யாசம் க்ஷமஸ்வமே அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பிரதிதினம் அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏற்கனவே சொன்னா போல பூமிதேவிக்குன்னு இருக்கக்கூடியதான ஸ்தோத்திர நூல் இது ஒன்று தான். 33 ஸ்லோகங்கள். ஸ்ரீஸ்துதின்னு பார்த்தா 25 ஸ்லோகங்கள் தான். கோதாஸ்துதியில் 29 ஸ்லோகங்கள் தான். ஆனால் பூஸ்துதியில் 33 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஏன்னா பூமிதேவியினுடைய மகிமைன்றது அவ்வளவு பெருசான விஷயம். பூமிதேவியினுடைய பாரம்ய அனுபவம் என்பது மிக பெரிதாக இருக்கக்கூடிய காரணத்தினால சுவாமி தேசிகன் பூமாதேவிக்கென்று இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஸ்லோகமாக இந்த பூமி தேவி விஷயமாக எழுதப்பட்டதான இந்த பூஸ்துதியினுடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் எவ்வாறு அனுபவித்திருக்கின்றார் என்பதை நாமும் ஆனந்தத்தோடு அனுபவிக்கலாம் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.